டாக்டர் ஃபார்மர் அவர் வந்து எப்படி பார்க்குறாருன்னா, ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டம்லாம் பண்ணலாம், ஆனால் ஒரு டிசீஸ்லேருந்து ஒன்ஸ் அவன் வெளியே வரும்போது அவர் எப்படி பார்க்குறாருன்னா ஒருத்தரையும் ஹீரோவாக பார்க்குறாரு. ஆக்சுவலாக நீங்கள் நார்மலாகவே ஹீரோ தான், நீங்கள் போலீஸ், நீங்கள் ஹீரோ. பட் இருந்தாலும் ஒரு ஸ்டார் ஹீரோ மாதிரி உங்களை நாங்கள் பார்க்குறோம். Thank you My Health School. நம்ம இப்போது செல்வகுமார் சார் வீட்டில் இருக்கோம். ஹாய் சார். சார், டாக்டர் ஃபார்மர் அவார்டு உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இதை? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து நமக்கு கிடைச்சது வந்து ஃபஸ்ட்டு டைம் அவார்டு கொடுக்கும்போது அது நம்ம அந்த அவார்டு நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் நம்ம அதில் வைத்திய ஸ்கூலில் படிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு அவார்டில் கொடுக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு அவார்ட்லேயே நம்ம கலந்துக்கிறோம். நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி கிடச்சிருக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். ஏன்னா மைல்ஸ் ஸ்கூலில் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸில் வர்றாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ஸில் நம்ம அதில் அந்த டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து மீண்டு வந்து நமக்கு ஒரு அவார்ட்ஸ் கிடைக்கிது அப்படிங்கும்போது அவ்வளோ பேர் மத்தியில் நம்ம ஒரு ஆள் இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, சூப்பர் சார். அதாவது இந்த அவார்டு வச்சுருக்க ஒருத்தவங்களும் ஹீரோன்னு சொல்லுவாங்க சார் நாங்கள். ஆமாம், அதேமாதிரி நீங்களும் ஒரு ஹீரோ சார். இப்போது மைல் ஸ்கூல் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? நான் ஆன்லைனில் தான் அந்த யூடியூப் மூலியமாக தான் பார்த்தேன். நான் பார்த்தோன்னா ஒரு 2 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் கிளாஸு இந்த வெள்ளிக்கிழமை ஒரு டேட் சொன்னாங்க, கம்பல்சரி எல்லோரும் கலந்துக்குங்க, ஃப்ரீ கிளாஸ் தான். நான் அந்த டேட்டில் கரெக்டாக வந்து கலந்துக்கிட்டேன். கலந்துக்கப்புறம் தான் அந்த மாதிரி. ஓகே சார், நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. பட் ஆனால் இப்போது நிறைய இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் வரும், நிறைய வீடியோஸ் வரும். ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்துட்டு இதில் ஏன் ஜாயின் பண்ணணும் சேர்ந்தீங்க? எந்த ஒரு நம்பிக்கையில் நீங்கள் சேர்ந்தீங்க? அவங்க வந்து எதுவும் ஒரு மருந்து ஒரு உடம்பு வந்து சரியில்லாங்கும் போது அது ஒரு நோய் இருக்குன்னா அது வந்து நீங்கள் ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து நாங்கள் க்யூர் பண்ணுறோம் அப்படி இல்லை. லைஃப் ஸ்டைலில் உங்கள் இயற்கை முறையில் உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு நாங்கள் வந்து இந்த டிஷ்ஷஸ் க்யூர் பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது நம்ம அதில் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதாவது மெடிசனே இதெல்லாம் க்யூர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. மெடிசன் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு சரி இதை கண்டிப்பாக நம்ம கலந்துக்கணும். ஓகே, அதனால நீங்கள் ஜாயின் பண்ணீங்க. கண்டிப்பாக. ஓகே சார். சார், நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணி ஒரு 20 டேஸில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? 20 டேஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அவர் ஒவ்வொரு கிளாஸும் நடத்த நமக்கு வந்து மேலும் அவர் என்ன சொல்ல வராரு அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவல் இருந்துச்சு. அது மாதிரி கடைசி வரைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஒரு 3 மந்த்து ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு நம்மளோட பிளட் டெஸ்ட் எடுத்துற சொன்னாங்க. அதில் பார்த்துட்டு எங்களுக்கு அப்போ சுகர் வந்து 169 இருந்துச்சு. நான் சுகருக்கு டேப்லெட் எடுத்தும் கிடையாது. நான் மெயினாக வந்து டிசீஸ் என்னன்னா அந்த வீசிங் ட்ரபிள் எனக்கு இருக்கும். அதுக்காக தான் நான் மெயினாக அதில் ஜாயின் பண்ணேன். அப்புறம் உங்களுக்கு என்ன டிசீஸ் வேறு எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணி அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து நம்ம சுகரை நான் சொல்லவே இல்லை. எனக்கு அவங்க டெஸ்ட் பண்ணதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நார்மல் விட. இந்த மாதிரி எனக்கு வீசிங் ட்ரபிள் இருக்குன்னு சொன்னேன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகள் மாற்றத்தை சார்ட் கொடுத்தாங்க. அதன்படி நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு அந்த வீசிங் ஒரு கேப்சூல் எடுத்துகிட்டு இருப்பேன். இதை ஃபாலோ பண்ணி முடிச்சோன்னா எனக்கு அந்த கேப்சூல் எடுக்கணுங்கிற யாவுமே இல்லை. சூப்பர் சார், நல்லா இருந்துச்சு. எதுவுமே நம்ம எதுக்குமே டேப்லெட்னு எதுக்குமே போகிறதுக்கு வேலை இல்லை. நம்ம ஒரு எமர்ஜென்சி தலைவலி, ஒரு வயிற்று வலி அப்படின்னா நம்ம அப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது, டேப்லெட் போகும். பட் வந்து நார்மலான அந்த ஒரு டிசீஸ்க்கு நம்ம எதுவும் எடுத்துக்கல. ரெகுலராக எந்த மெடிசனும் ஃபாலோ பண்ணல. அப்புறம் 3 மந்த் கழிச்சு இன்னொரு டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது சுகர் 120 இருந்துச்சு. மற்ற எனக்கு அந்த மூச்சு உள்ள சிரமம்லாம் எதுவும் இல்லை. அதாவது உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதுல இருந்து வெளில வந்துட்டீங்க. டேப்லெட்ஸே இல்லாமலும் எல்லாத்தையும் க்யூர் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையும் உங்களுக்கு வந்துச்சு. அதே ஆனால் இதுவே ஒரு பிக்கஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல சார். கண்டிப்பாக. புதினா தலை, துளசி தலை, கொத்தமல்லி தலை, இதை ஒரு நமக்கு டீக்கு பதிலாக அதை தான் காலையில் சாப்பிட்றது. புதினா, கொத்தமல்லி இதை வந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அதுதான் காலையில் ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு டீ. அதான் சூப்பர் சார். யோகா செய்கிறது நமக்கு வந்து மூச்சு நம்ம ஃப்ரீயாக எடுக்கிறதுக்காக செய்யுது. யோகா செஞ்சு முடிச்சவரும் பார்த்தீங்கன்னா ப்ரீத் வந்து நார்மலாக இருக்கும், மனசு உடம்பு லேசாக இருக்க மாதிரி இருக்கும். யோகா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதை நல்லா ஃபீல் பண்ணலாம். எக்ஸசைஸ் வந்து உடம்பு ஃபிட்னஸ் ஹெல்த்தியாக இருக்கும். உடம்பு கொஞ்சம் அது ரொட்டேட்டாக ரெகுலராக செஞ்சுக்கணும் தான் நமக்கு நல்லாயிருக்கும். யோகாவும் எக்ஸசைஸும் அவசியம் டெய்லி இருக்கணும். அது வந்து மைண்ட் சம்மந்தப்பட்டது இல்லைங்களா? அது ஒரு சுதாகர் செக்ஷனாக வந்து மைண்டை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, எப்படி மன உளைச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவருடைய செக்ஷன் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவருடைய செக்ஷன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம மன உளைச்சல் இல்லாமல் இருக்கலாம். மருந்து மாத்திரை இல்லாத ஒரு
டிசீஸ்லேருந்து வெளியே வரத்துக்கு யாருமே இது மாதிரி யோசனை சொல்லலை. சிவராஜ் சார் வந்து ரொம்ப ஒரு அருமையான யோசனை. அவர் இந்த மகிழ்ச்சி ஸ்கூல் கொண்டு வந்ததுக்கு அவர் ரொம்ப நன்றியை தெரிவிச்சு. அவர் வந்து ஒரு கேஷுவலான மனிதர். சாதாரணமாக தான் எல்லாத்திட்டையும் பழகுறாரு, பேசுகிறாரு. ஆனால் எல்லாத்தையும் அவ்வளோ பற்றியும் தனிப்பட்ட முறையில் அவரால் பேச முடியாது இல்லையா? நம்ம ஆயிரக்கணக்கான பேர் நம்ம மைதி ஸ்கூலில் இருக்காங்க, தனிப்பட்ட முறையில் எல்லாரும் பேச நினைக்கிறாங்க. அவர் நினைச்சாலும் அவரால் முடியாது. அவர் கேஷுவலான மனிதர். அவர் எல்லாத்தையும் வந்து அந்த மருத்துவத்தை கொண்டு சேர்க்கணும், நம்முடைய ஃபார்மர் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் வந்து ரீச் ஆகணும் நம்ம சொல்கிறது. அதன் மூலயமா மக்கள் வந்து டிசீஸ் வந்து வெளியே வரணும், மருந்து மாத்திரை இல்லா வந்து தமிழ்நாட்டை உருவாக்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கார். அது வரைக்கும் அவர் ஒரு சிறந்த மனிதர். அதில் சாரை பொறுத்த வரைக்கும் பிரபா சாரை ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்து அவார்டு வாங்கியிருக்கேன், கை கொடுத்து அவார்டு வாங்கியிருக்கேன். அவர்கிட்ட நின்று பேசியிருக்கேன். அந்த ஒரு 10 செகண்டு 20 செகண்டு தான் அவர்கிட்ட நின்றுருக்கேன். நான் அவர் கூட நின்று பேசணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது. சந்தர்ப்பம் கிடைச்சா பேசுவோம். இன்னும் நிறைய மக்களை வந்து இந்த டிஷஸ் வந்து இவராக கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சாப்பாட்டில் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய டியூட்டியை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு எப்போ சாப்பிடுவோம், எப்படி சாப்பிடுவோம், பசிச்சா சாப்பிட முடியாது, பசிக்கிற இடத்துல உணவு கிடைக்காது. அந்த மாதிரி எங்களுடைய ஒர்க்கு. நாங்களாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தென் மாவட்டத்தில் பெரிய கலவரமாக இருந்துச்சு. இப்போனா 98 இந்த செம்மில் பார்த்தீங்கன்னா ஜாதி கலவரம், ஜாதி கலவரம் தான் அது. தென் மாவட்டம் ஃபுல்லாக இப்போ மதுரை தாண்டிங்கன்னா ஃபுல்லாகவே 2 மாதமாகவே கண்டினியூவாக அந்த கலவரம் எடுத்துட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் நாங்கள் வந்து குரூப்பாக போகும்போது எனி டைம் நைட் அண்ட் டே இல்லை, எனி டைம் திடீர்னு டியூட்டி கூப்பிடுவாங்க, இங்கே கலவரம். அப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடை டயரி சாப்பிட முடியாது, சாப்பாடை பற்றி யோசிக்க முடியாது. நம்ம உடனே கிளம்பி போகணும், அவ்வளோதான். நம்ம என்ன கடுமையான தலைவலியோட கூட நான் கிருஷ்ணமாட்டிக்கு போயிருக்கேன். ஜண்டுவாம் எடுத்து அப்படியே ஃபுல்லாக லைட்டாக தடவை ஃபுல்லாக பாதி டப்பா வலிச்சு தடவி போயிருக்கேன். இவ்வளோ கடுமையான தலையோட போய் ஆகணுங்கிற கட்டாயத்தில் நம்ம அந்த டைமில் வந்து நம்ம உடம்பு இல்லை அப்படின்னு நம்ம ஒரு தட்டி கழிக்க முடியாது. அதனாலே நமக்கு நிறைய டிசீஸ் வரும். டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு உறங்க முடியாது. அந்த மாதிரி எங்கள் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு அப்படி. இப்போ நான் மைகிள் ஸ்கூலில் சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா டயத்துக்கு சாப்பிட்ணும் ஒன்றும். அதாவது பசிச்சா நம்ம வந்து இந்த பலகாரம் எண்ணெய் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் முன்னாடிலாம் இதை சாப்பிட்டுருப்பேன், எண்ணெய் பலகாரமாக சாப்பிட்டுருப்பேன். மேக்ஸிமம் இதை அவாய்ட் பண்ணிடுறது. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, எண்ணெய் பலகாரம் வந்து நம்ம செக்கு நெல் ஆட்டினது தான் நம்ம வந்து நம்பி சாப்பிட்லாம். மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் இடையில ஒரு பசின்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து எண்ணெய் பலகாரம் அந்த மாதிரி பேக்கேஜ் பாக்கெட் ஐட்டம் உள்ளது, தின்பண்டங்கள் இது மாதிரி எதுவும் வச்சுக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி நம்ம வந்து பசிக்கு கண்ட்ரோலுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் தான் சாப்பிட்ணும். நீங்கள் டிசீஸ் வந்ததுக்கு காரணம் என்னென்ன உணவு மூலயமா நான் வந்திருக்கோம். இப்போ இனிமேலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி உணவுகள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதை வச்சு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்போ ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து புதினா டீ, துளசி டீ, இல்லைன்னா அந்த கொத்தமல்லி தழை டீ, அந்த 3ல் ஏதாவது ஒன்று அதெல்லாம் ரெகுலராகவே எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி பாதாம் பருப்பு ஒரு 5 பருப்பு நைட்டே ஊற வச்சோம், அதில் 5 கொண்டக்கடலை அது ஒரு 100 கிராம், வெள்ளரிக்காய் அது ஒரு 2 துண்டு, அப்படி இல்லைன்னா முளைக்கட்டிய பாசிப்பயிறு. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே இதை எடுத்துக்கிட்டு தான் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் லைட்டாக நம்ம 2 இட்லியோ இல்லை கொஞ்சம் பொங்கலோ இதை ரெகுலராகவே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். பாடி வந்து ஒரு லேஸாக இருக்குமா, ஒரு வெயிட் ஒரு கனமான இது இல்லாத மாதிரி ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் உணவு முறையில் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். வெயிட் லாஸ் ஆன மாதிரி. நம்ம ஆக்சுவலாகவே நான் இந்த சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு 4 கிலோ குறைச்சிட்டேன். அப்படிங்களா? இன்னும் எல்லாம் இருந்தாலும் நம்ம உடம்பு ஹெல்த்தாக இருக்குது, நமக்கு தெரியுது. 4 kg குறைஞ்சது அது வந்து அப்படியே நார்மலாக தான் இருக்குது. நம்ம உணவு மாற்றல இல்லை, இவர் சொன்ன உணவு முறை எடுத்துகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அது ரொம்ப அதிகமான வெயிட் உள்ளவங்களாம் அதை ஃபாலோ பண்ணால் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். நம்ம நார்மல் உடம்பு அதுலேயும் ஒரு 4 கிலோ குறைச்சிட்டோம் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கே, அது வரைக்கும் சந்தோஷம். ஹெல்த்துக்குன்னு ஒரு அவார்டு வாங்குறது நமக்கு சந்தோஷமான விஷயத்தை விட ஒரு வியப்பாக தான் இருக்குது. ஹெல்த்துக்குன்னு ஒரு அவார்டா அப்படிங்கிறது நம்ம அவர் பிரபாஸ் சார் சொன்னதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால தான் இந்த அவார்டு கிடச்சிருக்கு. நம்பிக்கையோடு இருக்காங்க. நான் கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டாரு. ஒரு சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா ஒரு 70% தான் ஃபாலோ பண்ண முடியுது, 100% ஃபாலோ பண்ண முடியல. நம்ம ஒர்க்கு வேலைப்பளு அதிகம் நமக்கு, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியாது இல்லை. அதுலேயும் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு அவார்டு வாங்குற அளவுக்கு நம்ம ஹெல்த்தை வச்சுக்கிறோம்னா வியப்பாக தான் இருக்குது எனக்கு. நம்ம வந்து டயத்துக்கு தூங்க முடியாது, ஒன்று நைட் அண்ட் டே போகிறோம் டியூட்டிக்கு. இப்பொழுது அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு ஹெல்த் கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க, ஒரு அவார்டு கிடச்சிருக்கும்போது நம்ம ஒரு ஆச்சரியமான விஷயம். அது நிறைய பேர் சுகர்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே. அது வந்து நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணி ஒரு 3 monthsல எல்லாமே நார்மலாக கொண்டு வந்துட்டபொழுது ஒரு ஆச்சரியமான விஷயம். சாருக்கு வந்து நன்றி சொல்லிக்கணும். சரி, நம்ம ஒரு 1000 கணக்கில் வந்திருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 150-200 பேர் அவார்டு கொடுக்குறாங்க. அதுலேயும் நம்ம ஒரு ஆள் இருக்காங்க பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம
கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணோங்கிற ஒரு விஷயம். அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து ரீச் ஆனது, அதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணது, அதில் தான் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணி நம்ம அவார்டு வாங்க முடிஞ்சுது. ஓகே சார், ஃபைனல் கொஸ்டின் சார். மையல் ஸ்கூலை ஒன் லைனில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நம்ம நாட்டு மக்களுக்கு நல்ல விஷயத்த ஊற்றிருக்காரு. அதை வந்து அவர் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த நிறைய மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். இதை டாக்டர் ஃபார்மர் அவர் வந்து எப்படி பார்க்குறாருன்னா, ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டம்னா பண்ணலாம், ஆனால் ஒரு டிசீஸ்லேருந்து ஒன்ஸ் அவன் வெளியே வரும்போது அவர் எப்படி பார்க்குறாருன்னா, ஒருத்தரையும் ஹீரோவாக பார்க்குறாரு. இந்த அவார்டு வாங்கின ஒருத்தரையும் ஹீரோவாக பார்க்குறாரு. அதில் நீங்களும் ஒரு ஹீரோ. ஆக்சுவலாக நீங்கள் நார்மலாகவே ஹீரோ தான், நீங்கள் போலீஸ், நீங்கள் ஹீரோ. பட் இருந்தாலும் ஒரு ஸ்டார் ஹீரோ மாதிரி உங்களை நாங்கள் பார்க்குறோம்.